ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்லாம் ஜாலியாக இருப்பீங்க. வெரி குட். 12-13 ஓவரில் அடிச்சுக்கு துவம்சம் பண்ணிட்டாங்க கேகேஆர் 116. ஆக்சுவலி போலர் செட் அப் தி மேட்ச் அப்படி தான் சொன்னோம். இது 116 ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூவில் நான் சொன்னேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. 116 ரன் வச்சுக்கிட்டு வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரீநாராயண்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது T20 கிரிக்கெட்டில். அது இவங்களோட பேட்டிங் லைன் அப் டாப் 6 ஹெவி. குஜராத் டைட்டன்ஸ் எதிரே சொன்னால் யாரோ ஒருத்தரைன்னா கூட அடிச்சிடுவாங்கன்னு அவங்க வில் ஜாக்ஸ் விளையாட வைக்கலாம். வில் ஜாக்ஸ் விளையாண்டாங்க. சைக்கலாஜிக்கலி இட் ப்ரூவ்ஸ். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஒரு டீம், தே ஆல்வேஸ் ஸ்கவுட் யங் டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணுறது அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த க்ரௌட் ஆகட்டும், ஜெயிக்கிறியோ தோகுறியோ நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். போன வருஷம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து உங்களுக்கு தெரியும். பட் அதே க்ரௌடை வாய மூட வச்சுட்டார்ல ஹார்திக் பாண்டியா. இது எந்த அளவுக்கு இவங்க ஸ்கவுட் பண்ணுறாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸை இந்த டோர்னமெண்ட்டில் 3 மேட்ச் விளையாடிருக்காங்களா, 2 ஃபண்டாஸ்டிக் bowlers ரெடி பண்ணிட்டாங்க இந்தியன் டீம் விளையாடுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி குமார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நாட் அ ஜோக் மேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஹை ப்ரொஃபைல் மேட்ச். எதிர ரசில், சுனில் நாராயண், ரஹானே இவங்களாம் இருக்கிறாங்க. இந்த சைடு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அது மாதிரி பெரிய பெரிய பிளேயர் இருக்கும்போது மேன் ஆஃப் த மேட்ச் அவர் வாங்கிட்டு போகிறான்னா பாருங்கள். 4 விக்கெட்டு. அதுவும் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். ரஹானே, ரசில், மனிஷ் பாண்டியன்னால அவங்களாம் அவுட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஜோக். பிரமாதம். அஸ்வினி குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும். அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டார்ல, அண்ட் அவரும் நல்லா லெக் ஸ்பின் போடுறாரு. அண்ட் நேற்று விளையாண்டாரு. ஃபேண்டாஸ்டிக் போலர். லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே இந்த ஸ்கவுட்டிங் டீம் போஸ்ட் மேட்ச் ஹார்திக் என்ன சொன்னார்னு சொல்கிறேன். இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. 2 ப்ராடக்ட் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெல் டன். நாம தான் இன்னும் சாம் கரன் வருவார், இந்த ஐபிஎல் 50 விக்கெட் எடுப்பார், அஸ்வின் 30 விக்கெட் எடுப்பார் இந்த ஐபிஎல்ல, தீபக் கூட அடிப்பார் 1000 ரன் இந்த ஐபிஎல்ல நினச்சிட்டு இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இவங்க பாருங்கள், சின்ன சின்ன பசங்களாம் கொண்டு வந்து எவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணி, இப்படி தான் ஹார்திக் பாண்டியா, குணால் பாண்டியாலாம் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஸோ தட்ஸ் ஹவ் யூ க்ரூம், யூ கிவ் சம்திங் பேக் டு தி டீம். அண்ட் ரொம்ப பிரமாதமான டெபு 2 பேரும். அகைன் ஓப்பனிங் 116 சேஸ், ஓப்பனிங்கு 46. ரோஹித் சர்மா, காட் ஹர்ஷித், போல் பை ரசல் 13 ரன் தான். செகண்ட் விக்கெட் 45 பார்ட்னர்ஷிப் வித் வில் ஜாக்ஸ். அண்ட் அவரையும் ரசல் தான் அவுட் பண்ணார். நேற்று விழுந்து அத்தனை விக்கெட்டில் 10 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர் தான். பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னார், இயன் மோர்கனும் அந்த நிக் நைட்டும், ஃபாஸ்ட் பாலுக்கு ஒரு விக்கெட் கூட கிடைக்காது, ஸ்பின்னருக்கு தான் கிடைக்கும், பேட்டிங் பேரடைஸ் 200 எதிர்பாருனாங்க. அதெல்லாம் நம்பி இறங்கினா அவ்வளோதான். நடந்ததே வேற. ரயான் ரிக்கில்டன் அண்ட் 62 நாட் அவுட் ஆஃப் 41 பால்ஸ், 4 4 5 6 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஆனால் ஸ்டார்டிங்கில் 2-3 ஓவர் பயங்கரமாக திணறினார். 4 பால் எடுத்தோடனே ஸ்பென்சர் ஜான்சன் பாலை பீட் ஆனார். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா பாலை எட்ஜாய் 6 போச்சு. செட் ஆகலை. ஆனால் T21 ஃபார்மேட் அடுத்த பாலில் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. உடனே செட் ஆகிட்டாரு, கடகடன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூரியகுமார் யாதவ் கேட்க வேணாம், 8000 T20 ரன் அடிச்சிட்டாராங்க. இன்க்ளூடிங் இந்தியாவுக்கும் சேர்த்து, ஐபிஎலுக்கு சேர்த்து, டொமஸ்டிக்லாம் சேர்த்து. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 152, 9 பாலில் 20. இதான் பவர் ஹிட்டிங்னா இதான் 300. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அந்த பையன்கிட்ட நல்ல டெம்பரமெண்ட் இருக்குது. அண்டர் ப்ரெஷர் ஈ கேன் பர்ஃபார்ம். அதுக்கு உதாரணம் தான் அத்தனை பெரிய க்ரௌடுக்கு எதிராக பேசுறது. என்ன தான் க்ரௌட் உங்களை ஃபேவர் பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக பெர்ஃபார்ம் பண்ணது இஸ் நாட் அ ஈஸி திங். அவர் ஒரு ஸ்கிட்டி டைப் ஆஃப் பவுலர். பிச்சில் அசிஸ்ட் இல்லைன்னா கூட ஈ கேன் டேக் விக்கெட்ஸ். அதில் தான் நான் நேற்று நோட் பண்ணேன். அவர் போலிங் போட்டதில் ஃபுல் ஃபோர்ஸ் போடுறாரு பாலை ரிலீஸ் பண்ணும்போது. பொதுவாகவே உலகத்தில் எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை வல்னரபிள். ஓகே, நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டு, மிச்சல் ஜான்சன், ஸ்டார்க்கு, மிச்சல் ஸ்டார்க்கு இவங்களாம் சொன்னால் ஓகே, ரொம்ப நாள் விளையாடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். புது பையன் இருக்கிறாருன்னா பாருங்கள், ரீஸ் டோப்லி, உபய் மகாய், இவங்களாம் கூட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒன்ஸ் வினிங் ரிதமில் வந்துட்டா யூ கான் ஸ்டாப் தம். அண்ட் தே ஹேவ் த பிளேயர்ஸ், டீம் இருக்குது. அதனால் தே வில் கோ டு டாப் 4. பட் சிஎஸ்கேன்னு வரும்போது ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே. அதுக்காக பொய் சொல்ல முடியாது இல்லையா. அன்லஸ் எக்ஸ்ட்ராடனரி ஏதாவது பண்ணாலும் வழியா ஐ டோன்ட் சி. ஏன்னா 120 சேஸ் பண்ண முடியறதில்ல, ரெஸ்ட்ரிக் பண்ண முடியறதில்ல. சேம் சிவம் டுபே நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னே தெரியல. சிவம் டுபே இம்பாக்ட் பிளேயர் எதுக்கு? அவர் ஃபுல்லாக இருக்கணும் உள்ள. அப்போ தான் பாடியெல்லாம் வார்ம் ஆகும், நீங்கள் பேட்டிங் பண்ணது கரெக்டாக இருக்கும். நேற்று ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக வந்தார், 13 ரன் தான் எடுக்க முடியுது பாருங்கள். ஆனால் அவர் ஏன்னா அவர் 16 ஓவர் ஃபீல்டிங் பண்ணல. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். சிவம் டுபேல பிரிங் இன் 11, அவரை 11ல் கொண்டு வந்தால் தான் அவர் ஃபீல்டு இருந்தால் அந்த எனர்ஜி லெவலில் பூஸ்ட் ஆகும். யூ ஃபீல் தட் யுவர் பார்ட் ஆஃப் த டீம். சும்மா ஏன்னா இம்பாக்ட் பிளேயராக போப்பா ஃபோன் பண்ணால் கிளம்பி வா ஹோட்டல்லேருந்து அப்போ அடிச்சா போதுன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணார்? 13 பாயிண்ட் தான் அடிக்க முடியும். பவர் ஹவுஸ்ன்னு சொன்னால் அவர் மட்டும் தான் இருக்கார் சிஎஸ்கே நடுவில். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பவர் ஹவுஸ் ரசல்லாம் போட்டு அவுட் பண்ணாருன்னா பாருங்கள். இந்த பையன் அஸ்வினி குமார் நம்ம கலியில் ஒரு விக்கெட் எடுத்துட்டு கிட்ட போய் மறைச்சு பார்க்குறாரு, நஷ்டே நீ இப்படின்னு. ஏன் நிதிஷ் ராணா அவுட் பண்ணிட்டு போய் காட்டுறது தானே. அவர் அடிச்சார்ல 81 நாட் அவுட்டு. ஆட்டிடியூடு விக்கெட் எடுத்தார் அவர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கமான் மேன், மேட்ச் ஜெயிக்க வைங்க மேன். இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்கெட் எடுத்தார். ஐம் ஹாப்பி.
ஃபார் திஸ் பாய். யங் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணோம். எத்தனை வருஷம் தான் நம்ம பழைய ஆளுங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறது. கிரிக்கெட் எவ்வளோ மூவ் ஆயிடுச்சு, எவால்வ் ஆயிடுச்சு. T20 அதை விட்டுட்டு நாங்கள் இந்த லெவன் எப்படி இருக்கு சார், இந்த லெவன் இருக்கிற அதே 12 பேரும் சுற்றி சுற்றி நம்ம விளாடுங்க, சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? 45 டாட் பால் விளாடுறது, 10 வைடு கொடுக்கறது, அப்புறம் கடைசியில் ஒரு பால் தான் இருந்துதான் 6 அடிச்சிருப்பா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இட்ஸ் டிசப்பாயிண்டிங் ஷோ தான் சிஎஸ்கே. வாட் டு டூ? உண்மையை சொல்கிறேன், நான் பிடிக்காதுன்னு திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி 2 ப்ராடக்ட். வாட் யூ நீட் நல்ல டெம்பரமெண்ட் இந்த பையனுக்கு அண்ட் புட்டிங் டிசெப்டிவ் bowler அஸ்வினி குமார். யூ வில் see லாட் ஆஃப் விக்கெட்ஸ் ஃப்ரம் திஸ் பாய் அண்ட் நல்ல ஆக்ஷனு லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ஃபுல் பாடி ஃபோர்ஸை வந்து ஷோல்டரில் இறங்குறாரு பால் ரிலீஸ் பண்ணும்போது. தட்ஸ் அ பிக் வெப்பன் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இன்னும் பிச்சு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, செமையாக அவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஈஸியாக ஜெயிச்சு போயிட்டாங்க 12 ஓவரில். மேன் ஆஃப் த மேட்ச் அஸ்வினி குமார். அப்டேட் பண்ணிட்டு அது வருது பின்னாடி ஹார்திக் பாண்டியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட் மேட்ச். பொறுமை நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.